ஹேமா அவள்ல ஒரு பெயர் மட்டுமல்ல, அந்த தெருவில் பிறந்த ஒரு ஒளி. சூரியன் எழுந்தாலே சிரிப்போடு விழித்து கொள்ளும் ஒரு சிறிய உலகம். மிகச் சின்ன வயசு. ஆனா அந்த சின்ன முகத்துக்குள் ஒரு பெரிய வெளிச்சம் இருந்தது. கண்ணாடி மாதிரி தெளிவான கண்கள், சின்ன சின்ன உணர்ச்சிகளையும் மறைக்க தெரியாத முகம். சிரித்தால் முழு தெருவும் சிரிக்கும், அழுதால் கூட ஏன் அழுகிறாள் அண்டு எல்லாரையும் நெருங்க வைக்கும் அழகு. அவள் நடந்து போகும் பாதை கூட சந்தோஷமா இருக்கும். கால் வைத்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன சத்தம், டப் டப்புன்னு வாழ்க்கையை தட்டி கேட்குற மாதிரி. அந்த சத்தத்துக்கு கூட ஒரு குழந்தை இசை இருந்தது. அக்கம் பக்கத்து வீடுகளெல்லாம் ஹேமாவை சொந்தமாக நினச்சிக்கிண்டது. வா பாப்பா ன்னு கூப்பிடாத வீடே இல்லை. ஒரு வீட்டில் மோர், ஒரு வீட்டில் பிஸ்கட், ஒரு வீட்டில் வெறும் முத்தம். அவளுக்கு எல்லாமே கிடைச்சது கேட்காமலே. யாராவது துக்கமா இருந்தால் ஹேமா அந்த வீட்டுக்குள்ள ஓடி போயிடுவாள். என்னாச்சின்னு கேட்க தெரியாது. ஆனா கை பிடிச்சு நின்னாலே அந்த துக்கம் கொஞ்சம் குறையும். அவள் பேசும் வார்த்தைகள் குறைவு, ஆனா அவள் முகம் பேசும். ஆச்சரியம், சந்தோஷம், கோபம், பயம் எல்லாமே நேரடியாக வெளிப்படும். அதனாலதான் எல்லாருக்கும் அவளை பிடிச்சது. மாலை நேரம் வந்தா தெரு மாறும். குழந்தைகள் சத்தம், சிரிப்பு, ஓட்டம், மண் வாசனை. அந்த கூட்டத்தின் மையத்தில் ஹேமா. கண்ணாமூச்சி விளையாடும்போது அவள் மறையத் தெரியாது. சிரிப்பே அவளை காட்டி கொடுத்துடும். ஹேமா அங்கதான் இருக்கா இன்னும் எல்லாரும் கத்துவாங்க. அவள் வெட்கப்பட்டு முகம் முழுக்க சிவந்து அப்புறம் இன்னும் சத்தமா சிரிப்பாள். பந்து விளையாட்டுல தோத்தா கூட எல்மையும் முகம் சுளிக்காது. பரவாயில்ல, நாளைக்கு ஜெயிப்பேன் அண்ட் அந்த வயசுக்கே பெரிய நம்பிக்கை. மழை பெய்த நாளெல்லாம் அவளுக்கு திருவிழா. காலணிய கழட்டி மண்ணுல தண்ணி சேரும் இடத்துல கால் தட்டி தட்டி விளையாடுவாள். அம்மா கூப்பிட்டா இன்னும் கொஞ்சோண்டு மழையோட பேச்சு நடத்துவான். அந்த தெருவுக்கு ஹேமா ஒரு பழக்கம். அவள் இல்லாத நாள்ல இன்னைக்கு ஹேமா தெரியலையேன்னு யாராவது கேட்டே ஆகணும். அவள் சிரிப்பு ஒரு மருந்து மாதிரி, அவள் ஓட்டம் ஒரு பாடல் மாதிரி, அவள் இருப்பே ஒரு நிம்மதி. நாட்கள் நகர்ந்தன. வயசு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது. ஆனா ஹேமாவின் அந்த இயல்பு மாறல. அந்த வெளிச்சம் இன்னும் மங்களாகவில்லை. அந்த நாட்கள் கவலை என்ற வார்த்தை தெரியாத நாட்கள். நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிக்காத நாட்கள். விளையாட்டு தான் வாழ்க்கைன்னு நினைத்த நாட்கள். அந்த சந்தோஷம், அந்த நட்பு, அந்த சிரிப்பு, அந்த பாதுகாப்பு எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஹேமாவின் உலகமாக இருந்தது. அந்த உலகம் அவளுக்கு முழுமையா இருந்தது. அவளுக்கு போதுமானதா இருந்தது. அவளுக்கு சொர்க்கமா இருந்தது. அந்த நாட்கள்தான் ஹேமாவின் வாழ்க்கையில் மிகவும் தூய்மையான, மிகவும் ஒளிர்ந்த, மிகவும் மறக்க முடியாத அத்தியாயம். அந்த சந்தோஷமான நாட்களுக்கு பிறகு அந்த காலனியில் ஒரு புதிய குடும்பம் குடியேறியது. வெளியே பார்த்தா மரியாதையான முகம், நல்லா பேசும் குரல். அவர் ஒரு மருத்துவ பிரதிநிதின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அவரோட அவருடைய மனைவியும் 2 குழந்தைகளும் வந்தார்கள். புதிய குழந்தைகள் வந்ததாலே தெருவில் விளையாட்டு இன்னும் கலகலப்பானது. பந்து, ஓட்டம், சிரிப்பு, சாயங்காலம் முழுக்க குழந்தைகளின் குரல். அந்த வீட்டின் முன்கூட நிறைய நேரம் விளையாட்டு நடந்தது. ஒரு நாள் அந்த மனிதன் சிரித்த முகத்தோடு சொன்னான், வீட்டுக்குள்ள ஒளிந்தாடலாம், வெளியே வெயில் அதிகம் என்று. அவன் குரலில் எந்த சந்தேகமும் இல்லை. குழந்தைகளும் சந்தோஷமாக சம்மதித்தார்கள். அந்த நாள் எல்லா குழந்தைகளையும் அவன் வீட்டுக்குள் அழைத்துச் சென்றான். ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வீட்டுக்குள்ள அனுப்பினான். ஒரு குழந்தையாக அங்கங்கே ஓடி மறைந்தார்கள். சிரிப்பு, கால் சத்தம் எல்லாமே குழந்தை விளையாட்டின் சத்தம். ஆனா ஹேமாவுக்கு மட்டும் ஒரு நிமிஷத்திலேயே ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. அவளை அருகே உட்கார வச்சான். அந்த தொடுதல், அந்த பார்வை அவளுக்கு புரியாத ஒரு பயத்தை மனசுக்குள்ள விதைச்சது. அவ சின்ன குழந்தை, எதுவும் தெரியாத வயசு. ஆனா மனசு சொன்னது இது தவறுன்னு. அந்த நிமிஷமே அவள் பயத்தை அழுகையாக மாற்றாமல் ஓட்டமாக மாற்றினாள். அண்ணா! குரல் முழுக்க பயம் கலந்து கூப்பிட்டாள். அண்ணனின் கைப்பிடித்து ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் வீட்டுக்குள்ளிருந்து ஓடி வந்தாள். அந்த ஓட்டம் ஒரு விளையாட்டு ஓட்டம் இல்லை, அது உயிரை காப்பாற்றும் ஓட்டம். வீட்டுக்குள் நுழைந்ததும் தான் அவளுக்கு சுவாசம் திரும்பியது. அம்மாவின் முகம் பார்த்ததும்
கால்கள் நடுங்கினாலும் மனசு கொஞ்சம் அமைதியானது. அந்த நாள் யாருக்கும் எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனா ஹேமாவின் மனசு அந்த இடத்தை, அந்த முகத்தை, அந்த உணர்வை மறக்கவே இல்லை. அடுத்த நாள் மீண்டும் அந்த மனிதன் குழந்தைகளை கூப்பிட்டான். அதே சிரிப்பு, அதே வார்த்தைகள். இந்த முறை ஹேமா தனியாக இல்லை. அவள் அண்ணனின் கையை இறுகப் பிடித்துக் கொண்டாள். அவளின் குரல் நடுங்கினாலும் வார்த்தை தெளிவாக வந்தது. எங்க அம்மா இன்னைக்கு விளையாட விட மாட்டாங்க, மன்னிக்கணும் அங்கிள்ஸ். அவள் பேசிக்கொண்டே அண்ணனோட சேர்ந்து அந்த இடத்திலிருந்து ஓடினாள். திரும்பி பார்க்கவே இல்லை, நின்று யோசிக்கவே இல்லை. அந்த நாள் ஒரு குழந்தையின் உள்ளுணர்வு அவளை காப்பாற்றியது. அந்த ஓட்டம் ஒரு விளையாட்டிலிருந்து அல்ல, ஒரு ஆபத்திலிருந்து. சில நேரம் கடவுள் சின்ன குழந்தைகளின் பயத்திலேயே அவர்களை காக்கும் புத்தியை ஒளிச்சு வைப்பாரு. ஒரு குழந்தையின் நம்பிக்கையை காயப்படுத்தினால் அது சட்டத்துக்கு முன்னாடி வராதிருந்தாலும் உங்களுடைய மனசுக்குள் ஒரு நாள் கண்டிப்பா வந்து நிற்கும்.